நாளாகி இன்று நாம் நம்முடைய தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோவை நினைவு கூறுகின்றோம். அவருடைய பரிந்துரையின் வழியாக இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இறையருள் தொடர்ந்து புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய பங்கிற்கும் கிடைக்க வேண்டும் என்று சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே அர்ப்பணித்து மன்றாடுவோம். இன்று திரு அவையானது புனித அந்திரேயா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. எனவே இந்த இரண்டு புனிதர்களை நினைவு கூறுகின்ற இந்த அருமையான நாளிலே அவர்களுடைய பரிந்துரை நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உருக்கமாக இந்த திருப்பலியில் செபிப்போம். இந்த திருப்பலியானது தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாக டெரன்ஸ் மனோஜா குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவருடைய நன்றி அறிதலை ஏற்று புனித ஜான் போஸ்கோ வழியாக அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தங்களது 29வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற டாமினிக் சேகர் லாசரஸ் மேரி அமுதா தம்பதியர் நன்றி அறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். 29 ஆண்டுகளாக இல்லற வாழ்விலே அவர் நிலைத்திருக்க செய்து 3 அருமையான பிள்ளைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் இறையருள் அவர்களோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்றும் கிறிஸ்டி ஹில்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக அவர்களுக்கு நற்சுகத்தை இறைவன் அருள வேண்டும் என்றும் அவர்கள் நல்ல உடல் உள்ள நலனோடும் நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இறையருள் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றியாக அர்ப்பணிக்கின்ற சிசிலி அவருடைய நன்றி அறிதலை ஏற்று இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அருண் மேத்யூ ஆலிஸ் மெசிடா இவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்ததற்காக நன்றி அறிதலாக இந்த திருப்பலை அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய எதிர்கால வாழ்வை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்றும் எல்லா விதமான நலன்களாலும் வளங்களாலும் இறைவன் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இறந்த சாரால், செல்வராணி பெர்னாண்டோ, ஆக்னஸ் ரிபெல்லோ, ஓகே மார்க்ஸ் தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் சிஜே சேவியர், சிகே ஜேக்கப், மேரி ஜேக்கப், ஓடி லாசர், கேத்ரீனா லாசர் தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் மரிய டாரத்தி, மார்கரெட் தெபோரா, டேனியல் யுவராஜ், எல்லப்பன், லீனா மேக்னம், ஆண்ட்ரூ, கமலவேணி, லூயிஸ், ஆரோக்கியசாமி, சந்தன மேரி, ரோஸ் மேரி இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிஜே குரியன், சிகே தெரேசா குரியன், சிஜே தாமஸ், கேடி வர்கீஸ், கேவி சஜி, ஆர் ஷாலி, ரீட்டா, கோபால் சேவியர், துரைசாமி, ராயப்பன், செல்வமரி, ராணி, சகாய மேரி, டென்சில், ஃப்ரேட்டா, லிண்டா, சாம், சுசில், ஜெனி, தம்மி ஆங்கல், நிக்கோலஸ், ஜோசப், செபாஸ்டின் லீமா, பிலிப் புஷ்பம், ராஜன் கௌரி, ரிச்சர்ட் ரோசம்மா, லாரன்ஸ் மேரி, கேத்ரினா, ரிச்சர்ட், கேத்ரின், ஜெகன், குமார் ராணி, கர்ணன், செல்வம் ராஜன், பிலோமினா மேரி, விஜயன் ராஜா, ஜான்சன், ரஃபேல் ஸ்டீஃபன், பெனடிக்ட் ஸ்டீஃபன், ஜஸ்டினா பெனடிக்ட், ஜெகதாம்பால், குப்பன், லாரன்ஸ், மகி, சன்னி, ஸ்டெல்லா பேபி, சார்சா டிச்சு, கிரகரி மோத்தா, செல்லம் காமேஸ்வரராவ், சார்லஸ் மோத்தா, மேரி தெரேசா, செங்கோலம்மா, ரஃபேல், கேத்ரின், ஜான் மோத்தா, சேவியர், மத்தாய், ரோசி ஞானதாஸ், பிரான்சிஸ் லூர்து மேரி, பீட்டர் மகி, மரி செல்வம், மாசில்லா குழந்தைகள், ரிச்சர்ட், லோகநாதன், உண்ணாமலை ருக்மணி, சரோஜா பக்கிரி, துளசிதாஸ், சந்திரன், அமராவதி, துளசி ராஜேந்திரன், குமார் ராஜன், லூர்து மேரி, பிரான்சிஸ் சேவியர், ஸ்டெல்லா கிரேசி, குட்டிமாம் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். நவம்பர் மாதம் இறந்தவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்ற இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே இறைவன் இவர்கள் மீது கருணை கொண்டு இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு விண்ணக வாழ்வை அளிக்க வேண்டும் என்று நாம் செபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம்மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருத்தூதரான புனித அந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமுன் என்று பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லோருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே எசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள்.
இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்ற பொழுது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தூதரான அந்திரேயாவின் விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். முதலாக அழைக்கப்பட்ட திருத்தூதர் என்ற பெருமைக்குரியவர் அந்திரேயா. இயேசு அழைத்தவர்களையே முதலாவதாக இவரைத்தான் அழைத்தார். யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், அந்திரேயா திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்தார். திருமுழுக்கு யோவான் போதிக்க ஆரம்பித்த பொழுது அவருடைய போதனையில் இவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவரை பின்பற்றினார். அவரிடம் திருமுழுக்கு பெற்றார். ஒரு நாள் இயேசு அந்த பக்கமாக நடந்து சென்ற பொழுது, இதோ கடவுளின் செம்மறி என்று யோவான் இயேசுவை சுட்டி காட்டிய பொழுது இயேசுவை இவர் பார்ப்பதற்காக போகிறார். பார்த்து அவருடைய சீடராக மாறுகின்றார். அதன் பிறகு இவர்தான் போய் தன்னுடைய சகோதரர்களான சீமோனிடம் பேதுருவிடம் போய் நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லுகின்றார். இயேசுவோடு ஒரு நாள் தங்கியிருந்த பிறகு, இயேசுவை கண்ட பிறகு ஒரு நாளிலேயே இயேசுவை முழுமையாக அனுபவித்து உணர்ந்து நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இயேசுவை புரிந்து வைத்திருந்த மனிதராக இருந்தார்லாம் பாருங்க. எந்த அளவுக்கு அவர் இயேசுவை அந்த அளவுக்கு ஒரு நாளிலேயே இவர்தான் வர இருக்கின்ற மெசியா என்று உணர்ந்து கொண்டு இதை போய் உடனடியாக தன்னுடைய சகோதரிடத்திலே போய் சொல்லுகின்றார். நாங்கள் மெசியாவை கண்டோம், நீ வந்து பார் என்று அவரை அழைத்து வருகின்றார். மத்தேயு நற்செய்தியில் இன்னை வாசி கேட்டோம். அவள் இருவரும் இருந்த பொழுது இயேசு அழைத்தார் என்று மற்றொரு வகையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி இருந்தாலும் முதலாக அழைக்கப்பட்ட திருத்தூதர் என்ற பெருமைக்குரியவராக அந்திரேயா இருக்கின்றார். மிக எளிமையான ஒரு மனிதராக இருந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த இந்த மனிதரை இயேசு அழைத்த பொழுது உடனடியாக இயேசுவை பின்பற்றி வருகின்றார். அதுதான் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல், எந்த விதமான கேள்வியும் இல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வருகின்றார். அவருடைய அந்த தாராள குணம் அவரை திருத்தூதரில் ஒரு சிறந்த திருத்தூதராக மாற்றுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசு இவரை அழைத்ததன் நோக்கத்தை அவர் உணர்ந்து கொண்டதனால் உடனடியாக அவரை பின்பற்றி வருகின்றார். இயேசுவிடம் இருந்த அந்த மெசியா தன்மையை அவர் உணர்ந்து கொண்டதனால் அவரை பின்பற்றி வருகின்றார். இந்த மனிதர் உண்மையாகவே இவரிடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, இவர் உண்மையாகவே கடவுளின் மகன் என்பதை அவர் உணர்ந்ததனால் அவரை பின்பற்றி வருகின்றார். இயேசு என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை நான் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொன்னார். நீ மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றாய், ஆனால் உனக்கு உயர்வான ஒரு பணியை நான் தரப்போகின்றேன். நீ மனிதர்களை பிடிப்பவராக மாற வேண்டும். மனிதர்களை பிடிப்பது என்பது இங்கே ஏதோ ஆசை வார்த்தைகளை கூறி மனிதர்களை பிடிப்பதல்ல, அவர்களை ஏமாற்றி இயேசுவிடத்திலே கொண்டு வருவதல்ல. மாறாக அவர்களை உன்னுடைய வாழ்க்கையால் நீ அவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வர வேண்டும், என்னிடத்திலே கொண்டு வர வேண்டும், கடவுள் பால் அவர்களை திருப்ப வேண்டும். இதுதான் உனக்கு கொடுக்கப்படுகின்ற பணி என்பதை இயேசு அவருக்கு உணர்த்துகின்றார். அவரும் அதை பின்பற்றி வருகின்றார். இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுடைய உயிர்ப்பு விண்ணேற்றத்திற்கு பிறகு அவர் பணி செய்ய செல்கின்றார். பல இடங்களிலே அவர் கருங்கடல் பகுதியெல்லாம் பணி செய்த பிறகு இறுதியிலே அவர் மறைசாட்சியாக, எல்லா திருத்தூதர்களையும் போலவே அவரும் மறைசாட்சியாக தன் உயிரை கொடுக்கின்றார். அப்படி அவர் உயிரை எடுக்கின்ற பொழுது அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டது போல அல்ல, மாறாக எக்ஸ் வடிவிலான சிலுவையிலே அவரை அறிந்து கொள்கின்றார்.
எக்ஸ் வடிவிலான சிலுவையில். அந்த படத்தை பார்க்கலன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சிலுவை எக்ஸ் வடிவில் இருக்கிறது. அதிலே அவர் இரு பக்கமும் 2 கைகளையும் 2 கால்களுமாக அவர் அப்படி இருந்த நிலையிலே அவர் கொல்லப்படுகின்றார், சிலுவையிலே அறையப்பட்டு. மிக மிக வேதனையான கொடிய ஒரு மரணத்தை அவர் தழுவுகின்றார். இருப்பினும் இயேசுவுக்காக அவர் தன் உயிரை கொடுப்பதற்கும் அவர் தயங்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்வு இன்று நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகின்றது. இயேசுவுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுல் அழகாக சொல்லுகின்றார், யாராவது அறிவித்தால் தானே நற்செய்தியை அவர்கள் கேட்டு மனம் மாறுவார்கள், இயேசுவை பின்பற்றி வருவார்கள். அறிவிப்பதற்கு ஆள் வேண்டும் அல்லவா? யாராவது அனுப்பினால் தானே அவர்கள் போவார்கள், அனுப்புவதற்கு ஆள் வேண்டும். இதோ இயேசு அவரை அனுப்புகின்றார். அவர் அந்த வார்த்தையை கேட்டு நற்செய்தி அறிவிப்பதற்காக செல்லுகின்றார். அந்த வார்த்தையை கேட்டு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறுகின்றார்கள். இப்படி இயேசுவின் தூதராக, திருத்தூதராக, நற்செய்தி அறிவிப்பவராக தன்னுடைய வாழ்க்கையை அவர் முழுமையாக வாழ்ந்து இறைவனுக்காக தன் உயிரை கொடுத்தார். இந்த புனிதரை போலவே இன்று நாம் நம்முடைய தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோவை நாம் நினைவு கூறுகின்றோம். அவரும் சாதாரண எளிமையான ஒரு வாழ்க்கையிலிருந்து இதோ கடவுளுடைய அழைப்பை தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்து, கடவுள் என்னை அழைக்கிறார், நான் ஒரு குருவாக மாற வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அதற்கான சூழல் அவருடைய வீட்டிலே இல்லை. இருப்பினும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே நான் ஒரு குருவாக வேண்டும், நான் ஒரு குருவாக வேண்டும் என்ற தன்னுடைய திட்டத்திலே, தன்னுடைய எண்ணத்திலே, லட்சியத்திலே அவர் தெளிவாக இருந்தார். ஆகவே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தான் ஒரு குருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் தெளிவாக இருக்கின்றார். அதற்கு அவருடைய தாய் மட்டும்தான் வீட்டில் உதவி செய்கின்றார். அவர் குருவாகி யாரும் செய்யாத ஒரு பணியை செய்ய வேண்டும், ஆன்மாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும், அதுதான். ஆகவே ஆன்மாக்களை எனக்கு கொடுங்கள், மற்ற அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு எவ்வாறு உன்னை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னாரோ அந்திரேயவிடத்திலே, அதுபோல ஜான் போஸ்கோவும் மனிதர்களை பிடிக்கின்ற பணியிலே ஈடுபடுகின்றார், இளைஞர்களை பிடிக்கின்ற பணியில் ஈடுபடுகின்றார். எந்தெந்த யாரெல்லாம் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் கடவுளிடத்திலே கொண்டு வருகின்ற பணியை அவர் செய்கின்றார். நோய்வாய்ப்பட்டவர்கள், துன்பத்தில் இருக்கின்றவர்கள் அவரெல்லாம் டொன் போஸ்கோவை அழைத்து எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது டொன் போஸ்கோ சொல்வார், நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்லுங்கள், இந்த நவநாளை ஜெபியுங்கள், அன்னை மரியாளிடத்திலே பக்தியோடு ஜெபியுங்கள், நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்வார். அவரெல்லாம் மனம் மாறி, உண்மையாகவே ஜெபத்தினால் மனம் மாறி ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்தார்கள். ஆம் டொன் போஸ்கோ, நீங்கள் சொன்னது போலவே இந்த ஜெபத்தை ஜெபித்தேன், நான் இப்பொழுது நலம் பெற்று விட்டேன் என்று எத்தனையோ பேர் நன்றி உணர்வோடு அவரிடத்தில் வந்து சொல்வார்கள். ஆகவே ஆன்மாக்களை ஆண்டவர் பால் கொண்டு வருகின்ற அற்புதமான பணியைத்தான் டொன் போஸ்கோ தன் வாழ்நாளிலே செய்து கொண்டிருந்தார். ஆகவே மனிதர்களை பிடிக்கின்ற பணிதான் இறைவன் இன்று நமக்கும் கொடுக்கின்ற பணி. அந்திரேயாவுக்கு கொடுத்த பணியும் ஜான் போஸ்கோவுக்கு கொடுத்த பணியும் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்ற பணியும் கூட அதுதான். மனிதர்களை பிடிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு தெருக்களிலே போய் எல்லாரிடத்திலையும் போய் வாங்க வாங்க, எப்படியாவது நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள் என்று அவர்களை அழைத்து வருவதல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கையினால், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவர்கள் எவ்வளோ அருமையாக வாழ்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் மனமாற்றம் பெற்று ஆண்டவரை தேடி வருகின்றவர்களாக மாற வேண்டும். நற்செய்தி அறிவிப்பவரின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி அறிவிப்பவர்களின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை. அந்த பாதங்களினால் அவர்கள் நடந்து சென்று இயேசுவின் நற்செய்தி எல்லோருக்கும் எடுத்து சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்ந்து மற்றவர்களை ஆண்டவர் பால் திருப்பினால் அதை விட என்ன பெரிய ஒரு பாக்கியம் இருக்க முடியும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்ம கொடுக்கின்ற செய்தியும் பொழுதுதான் எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். பிற இடத்துல போய் இயேசுவை பற்றி போதிக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். மேடையில் போய் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். கூட்டத்தை கூட்டி பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்ந்தோம் என்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் அதை பார்த்து நிச்சயமாக பலர் ஆண்டவர் பால் திரும்பி வருவார்கள். இவர்களை பார்த்து உண்மையாகவே நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் உணர்கின்றேன், இவர்களைப் போல ஒரு கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படி நறுமணம் வீசும் வாழ்க்கையாக, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக, நற்செய்தி எடுத்துரைக்கின்ற வாழ்க்கையாக, உண்மையாகவே கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழுகின்ற வாழ்க்கையாக இருப்பதற்கு தேவையான அருளை புனித அந்திரேயாவிடமும் புனித ஜான் போஸ்கோவிடமும் நாம் மன்றாடுவோம். ஆமென்.
அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. உங்கள் பதில் புனித தொன்போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித தொன்போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்த எம் இறைவா, யாரும் நினையாத ஆன்மாக்கள் உம்முடைய இரக்கத்தின் மூலம் நித்திய பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். புனித தொன்போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் பங்கின் இளைஞர் இளம் பெண்களை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். தூய ஆவியின் கனிகளின் ஒன்றான நம்பிக்கையை அவர்கள் வாழ்க்கையில் ஆயுதமாக பயன்படுத்தி இவ்வுலக போராட்டங்களில் வெற்றி பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித தொன்போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே எம் இறைவா, பெய்து வரும் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித தொன்போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரின் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகிர வேண்டும் என்று புனித தொன்போஸ்கோ வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித தொன்போஸ்கோ வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த மன்றாட்டுகளை வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தந்தை புனித ஜான் போஸ்கோ வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவில் காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதா நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ளாயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழி நடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அட்டனிசாமி,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இன்றைய திருப்பலியை நன்றியறிதல் திருப்பலியாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற டெரன்ஸ் மனோஜா குடும்பத்தினரையும், மாசி வால்சர் குடும்பத்தினரையும், சிசிலி அவர்களையும், நல்ல வேலை கிடைத்ததற்காக நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்ற அருண் மேத்யூ, ஆலிஸ் மெஸ்ஸிடா இவர்களையும், தங்களது 29வது திருமண ஆண்டு விழாவிலே நன்றியோடு உமக்கு அர்ப்பணிக்கின்ற டாமினிக் சேகர் லாசரஸ், மேரி அமுதா குடும்பத்தினரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் நீர் தொடர்ந்து உம்முடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான எண்ணங்களையும், இயக்கங்களையும், எதிர்பார்ப்புகளையும் நீர் அறிவீர். ஆகவே அவற்றை எல்லாம் நிறைவேற செய்து என்றும் அவர்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும், உம்மால் வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கும் வேண்டுமென்று உம்மிடத்திலே செபிக்கின்றோம். நல்ல உடல் நலன் வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்ற கிறிஸ்டின் ஹில்டா அவர்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய அருளையும் ஆசிரியையும் அவர்கள் மீது நிறைவாக பொழிந்தவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமளிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இதனால் அவர்கள் என்றும் உம்மீது தொடர்ந்து நம்பிக்கை கொண்டு வாழவும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவும் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட சாரால் மற்றும் இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித அந்திரேயா, எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று
ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நல்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறைமக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து என்னும் மெஸ்ஸியாவை நாங்கள் கண்டோம் என்று அந்திரேயா தம் சகோதரர் சீமோனிடம் கூறினார். அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு ஆட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நம்முடைய புனித ஜான் போஸ்கோவுடைய திருப்பண்டமானது இப்பொழுது நாம் வணங்குவதற்காக அளிக்கப்படுகின்றது. நம்முடைய மழையின் காரணமாக எதிர்பாராத திடீர் மழை வருவதனால் நாம் தேர்ப்பவழியை நடத்த முடியாத சூழலில் இருக்கின்றோம். எனவே இதை பக்தியோடு பங்கேற்று புனித ஜான் போஸ்கோவின் அருளையும் ஆசிரியரையும் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆன்ம மீட்புக்காக யாராவது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். வீட்டிற்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவே வேண்டிக்கொள்ளும். இந்த உலகினிலே
என்னாலும் எப்போதும் இப்பாரினில் வாழி வாழ்ந்திட உழைத்தீரே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேப்பாயே. இருள் சூழ்ந்திடும் உலகில் அருள் ஒளியெனவே புது நம்பிக்கை நிலவா. எல்லோர்க்கும் என்னாலும் அன்போடு மெய்ந்த தொன் போஸ்கோ வாழியவே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இறை அழைப்பினை ஏற்று இந்த உலகினிலே இறை வார்த்தையின் வழியில் என்னாலும் எப்போதும் இப்பாரினில் வாழி வாழ்ந்திட உழைத்தீரே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே. வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாயே, நமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே